முதலமைச்சர் பதவியில் இருந்து தம்மை அகற்றுவதற்கு ஸ்டாலின் சூழ்ச்சி செய்து வருவதாகவும் மக்களின் ஆதரவோடு சூழ்ச்சிகளை முறியடிப்பேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் கந்தம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் 3 பாலங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் பல்வேறு துறைகளின் சார்பில் 4049 பணியாளர்களுக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துக்களை குறைக்க சேலத்தில் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டு வருவதாக கூறினார். சேலம் செங்கம்பள்ளி 8 வழிச்சாலை திட்டப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் சேலத்தில் அமைக்கப்படவுள்ள பஸ் போர்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் சேலத்தின் வளர்ச்சி அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்த மாநகரத்திலே அதிகமான நம்முடைய சேலம் மாநகரத்துக்குள்ள வருகின்ற பொழுது இது சேலம் மாநகரத்துக்குள் நுழைகிறோமா, ஏழு வெளிநாட்டில் இருக்கின்ற அமெரிக்கா போல் இருக்கின்ற வல்லரசு நாட்டில் இருக்கின்ற அந்த நகரத்தில் நுழைகிறோமா அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கின்ற அளவிற்கு இந்த சேலம் சீர்மிகு நகரமாக உருவாக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். திமுக கிராம சபை கூட்டங்களில் தவறான கருத்துக்களை கூறி வரும் ஸ்டாலின் 24 மணி நேரமும் தன்னை பற்றியே சிந்திப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். முதலமைச்சர் பதவியில் இருந்து தம்மை அகற்றுவதற்கு ஸ்டாலின் பல்வேறு சூழ்ச்சி செய்து வருவதாகவும் மக்களின் ஆதரவோடு அத்தனை சூழ்ச்சிகளை முறியடிப்பேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேசினார். தூங்கும்போது கூட என்னை நினைச்சிட்டு தான் தூங்குவார் நினைக்கிறேன். எப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்து பதவியில் அகற்ற வேணும், அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து அகற்றுவதற்கு என்னென்ன தில்லுமுள்ளு செய்யணும், என்னென்ன சூழ்ச்சி செய்யணும், யாரெல்லாம் போராட்டத்துக்கு தூண்டி விடணும், இந்த நாட்டில் எப்படியெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு என்னென்ன சூழ்ச்சி செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கார். அத்தனையும் மக்களுடைய ஆதரவோடு முறியடிக்கப்பட்ட ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி.